வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ரியல்மி திருப்பி வந்துட்டாங்க மஞ்சள் கலர் பாக்ஸ். இல்லடா நிஜமாவே ரியல்மியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம். ஒரே போனை உல்டா பண்ணி மாத்தி அந்த டிசைனை சொல்றியா? குறுக்கால கோடு போட்டா அது ஒரு டிசைன் இல்லையா? பேக்ல வந்து இது ஏதோ இந்த டிசைனுமே பேர்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன டிசைனுமே. ஓ ஏன் அந்த சிவப்பு ஒரு டைப்பா இருக்கு, நம்ம இருக்குது கிரீனா, நம்ம கிட்ட இது பச்சை. ஸோ ரியல்மி P1 Pro ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 15,000 ரேஞ்சு, இன்னொன்று வந்து 20,000 ரேஞ்சு. ரியல்மி எக்ஸ் சீரிஸ் வந்து ஞாபகம் இருக்கா உனக்கு? பாப்அப் கேமராலாம் வச்சு நம்ப முடியாத அளவுக்கான ஒரு ப்ரைஸிங்கில் அந்த மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி டைட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் வர தெரிஞ்சிருக்குமா? எஸ், இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கும் ப்ரைஸு. அப்போ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் எப்படி அப்படின்னா பதில் சொல்லவே முடியல. P1 5G. ஓகே, ப்ரைஸ் வந்து அது எப்பயும் மாதிரி கிழிச்சு விட்ருப்பாங்க. நம்மகிட்ட இருக்குது எங்கே இருக்குது? 8256 பீகா கிரீன். இது தவிர வந்து ஃபீனிக்ஸ் ரெட் அது. ஓகே, 8256 6,128 இருக்கு, 8,128, 8,256 மொத்தம் 3 வேரியண்டா? அடேங்கப்பா, பேண்ட்ஸ் நிறைய இருக்கா? 1 2 3 4 5 நிறைய போய்கிட்டு இருக்கு. எஸ். ஸோ இதோட மெயின் ஹைலைட் வந்து Dimensity 7050 இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 6 லட்சம் AnTuTu வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக AMOLED தான், 120Hz AMOLED ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. அதோட IP54 ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இதுலேயும் வந்து. ஓ இதுலேயும் இருக்காது. ஆமாம், 5000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங்கு, சார்ஜரும் பாக்ஸில் இருக்குது. 1.103 HR, பாடி சார் வந்து 1.083. ஓகே, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸு, யூசர் மேனுவலு, ஓகே, வாரண்டி கார்டு, ஃபோனு, சார்ஜர், 45 வாட் சூப்பர் ஒர்க். ஓகே, 45 வாட்டுங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில். டைப் A to டைப் C கேபிள். ஓகே, இதுதான் அந்த பேர்ட் இன்ஸ்பயர்டு டிசைனா. ஓகே, இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணோம், அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ நல்ல ஸ்மூத் மேட் ஃபினிஷ் தான். சூப்பர். இதுக்கு ரெட் கலர் இன்னும் நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பவர் பட்டன், வால்யூம் லாக்கர்ஸ், சிம்மு 3.5 mm. 3.5 mm மேலே இருக்குது. 3.5 mmலாம் கிடையாதுல்ல இது வரைக்கும்? ஓ 3.5 mm இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்கு வெண்ட் இருக்குது. 3.5 mm ஜாக்லாம் கொடுக்குறீங்களாடா? சிம் 1 ஹைப்ரிட் சிம் தான். ஓகே, இப்போ தான் நம்ம இதே ப்ரைஸுக்கு மோட்டோரோலாவில் ஒரு டிவைஸ் பார்த்துருப்போம். மோட்டோரோலா டிவைஸ் நாளைக்கு வரும் வீடியோ. ஓஹோ, அப்படி மாறுதா? டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சார் இருக்கு. இது வந்து AMOLED ஸ்க்ரீனால சூப்பராக இருக்குங்க. டிஸ்பிளே நச்சுன்னு இருக்கு இல்லையா? டிஸ்பிளே அதான் அந்த 12Xல யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான். 2000 nits பீக் பிரைட்னஸ். ஓகே, அந்த டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு அதே விஷயங்கள். விவிட் நேச்சுரல் ப்ரோ மோடு, ஹை கம்ஃபர்ட்டு, கலர் பூஸ்ட். ஓ கலர் பூஸ்ட் வீடியோவில் அப்போ கொஞ்சம் சேச்சுரேட்டடாக ஃபீல் ஆகும் இல்லையா? இன்ஸ்டாகிராமா அவன் இந்த லிஸ்ட்லேயே வைக்க. ரைட் HDR வீடியோ மோட் ஆன் பண்ணே. ஸோ 120Hz. சூப்பரு. ஸோ இதில் Android 14 போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ரேம் எக்ஸ்பென்ஷன் 8GB வரைக்கும் இருக்குது. ஸோ Dimensity 7050 இதுதான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன்ஸில் Dimensity 7050 யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சரி, நம்ம ஸ்க்ரீன் குவாலிட்டி அந்த 2000 nits பிரைட் ஆகுது இல்லை அந்த இடம்? இப்போ மொத்த டிஸ்பிளே பிரைட் ஆகும். அதான் பளிச்சுன்னு இருக்குமே. ரொம்ப பளிச்சுன்னு தான் இருக்குது. HDR இப்போ தான் மாறி இருக்கு 1080p. இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. 15,000 இல்லை, அந்த எல்சிடி பேனல்லாம் பார்த்ததுக்கும் நார்மலாக இப்போ எல்சிடி பேனல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதுக்கு வித்தியாசம் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஓகேங்க, ப்ளோ ஆகுது திரும்ப இங்கே அப்படியே டிஸ்பிளேல பார்க்க. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்ண்ணே. இறைச்சல் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் தெரில. பரவாயில்லையே, வர வர எல்லாரும் இந்த 15K கேட்டகரியிலே நல்லா பண்ணுறாங்க ஸ்பீக்கர்ஸ்.
இதே 7050 தான் லாவால இருக்குங்க. அது ஆனா அந்த லாவாவே 18,000. அவங்களால இவ்வளவு அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது. ஆமா பிளேஸ் கர்வ். பட் அவங்களால இவ்வளவு அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது. பாருங்க Realme போடு எவ்வளவு வச்சிருக்காம பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்காத ஆப்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல Snapchat இருக்கு, பப்ளிக் இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க பகோடா என்னதுடா? அகோடா. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ப்ரீலோட் ஆப்ஸ். ஓகே சரி கேமரா ஒரே மெயின் கேமரா இது லிட்டியா இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரீஃபிங்கில் வந்து சாம்சங் J9 மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா ப்ரோ மாடலில் தான் இந்த லிட்டியா அப்படின்னு சொன்னாங்க. ஓ P1 ப்ரோ வேற இருக்கு. ப்ரோ வேற இருக்கு. ப்ரோவில் வந்து கர்வ்டு ஸ்க்ரீனு. டேய் என்னடா 20x வரைக்கும்லாம் போகிறாங்க. இது 20x வரைக்கும் போவாங்க. ஸோ போர்ட்ரேட்டில் வந்து அந்த 2x மோட் இல்லை. ஆனால் மற்ற லாங் எக்ஸ்போஷரு, டியூவல் வீடியோ, குரூப் போர்ட்ரேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K இருக்குங்க, 30 FPS. ஃப்ரண்ட்டில் 1080pயா? ஓகே 1080p 30 FPS தான் இருக்குது. அதுக்கு நல்லா எதிர்பார்க்காதீங்க. தவிர ஸ்ட்ரீட் இவங்க யூஸ் பண்ணுறது அந்த மோட்ஸ், ஸ்ட்ரீட் மோடு அதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே ஸோ வீடியோவில் வந்து ஸ்டெபிலைசேஷனில் அல்ட்ரா ஸ்டடி மோடு இருக்குது, 1080p 60 FPSக்கு மாறும். ஓகே அவ்வளோதான். ஸோ வீடியோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வந்திருக்கோம். வீடியோ சாம்பிள்ஸும் நல்லா தான் இருக்குது. வீடியோ சாம்பிள் 4K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஜூம் ஓகே ஃபோட்டோ மாதிரி வந்து வீடியோவில் 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். டைனமிக் ரேஞ்ச். ஸோ சன் இருந்தால் ஃபேஸ் ஓகே, ஆனால் பேக்ரவுண்டில் எதுவும் தெரில. ஸ்டெபிலைசேஷன் ஓகே நடந்துட்டு இருக்கும்போது ஷேக் ஆகுது. பார்க்கும்போது இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு பயங்கர டெரிஃபிக்கான ஒரு ஃபோனாக தான் ஃபீல் ஆகுது. நிறைய பொருளும் கொடுத்துருக்காங்க டப்பாலேயே. உங்களுக்கு A to C கேபிளாக இருக்கட்டும், 45W சார்ஜராக இருக்கட்டும், P1 டப்பாவாக இருக்கட்டும், பழைய மாதிரி மஞ்சள் கலரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு Android 6/128 வேணுமா, 8/128 வேணுமா, 8/26 வேணுமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ P1 ப்ரோக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, P1 ப்ரோவில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா இருக்கும். ஓ இதில் வந்து அல்ட்ரா வைட் கிடையாது, வெறும் இந்த 2MP டெப்த் தான் இருக்கிறது. ஆனால் டம்மி ஆக்கியிருக்காங்க. அதான் டம்மி இருக்கிறது 2 கேமரா தான். பார்த்துட்டு கர்வ்டு ஸ்க்ரீன் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் அந்த 12 ப்ரோவில் இருந்துச்சுல அந்த மாதிரி கர்வ்டு. ஓகே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றி 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் IP65 ரேட்டிங்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதில் வந்து IP54 ரேட்டிங்ஸ் தான். வேப்பர் சேம்பர் கூலிங்கும் இருக்குது. இதுலலாம் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்கான். பாருங்கள் யாருமே வந்து 45 வாட் தரமாட்டாங்க, வேப்பர் சேம்பர் கூலிங் தரமாட்டாங்க, நம்ம வந்து எல்லாம் தரோம் அப்படின்ட்டு. இது தவிர அந்த Vivo T3X அது வேறு வருது 15,000 ரூபாய்க்கு. என்னடா 6 Gen 1. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்க. 25,000க்கு அவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க, இங்கே 20,000க்கு 15,000க்கு இவ்வளோ கூடி நிற்கிறாங்க. 15 to 25K ஹைலி காம்ப்ளிகேட்டிங் ஸ்பேஸ். அதுக்குள்ளே வந்து ஒரு 15 ஃபோன் வந்து அதில் வந்து 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும். Vivo T3X அவன் உடனே சொல்லுவான் இவ்வளோ பெரிய பேட்டரி யாரும் தர மாட்டாங்க. LCD சில காம்ப்ரமைஸ்லாம் இருக்கும், அதில் LCD இருக்கும், இதில் வந்து AMOLED இருக்கும். பட் அதில் கோடு உள்ளது இல்லை. LCD பற்றி பேசினாலே இப்போலாம் இதுதான் தோணுதுங்க. அது மேபி கலர் டேமேஜ் ஆச்சுன்னா கலர் மாறலாம், கலர் ரிட்டன்ஷன் இஷ்யூ வரலாமே தவிர LED பார்த்தாலே இப்போ எல்லாரும் கோடு உள்ள பஞ்சாயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. பட் இந்த LED பேலன்ஸ்லாம் உழுமானா ரொம்ப ரேருங்க, ரொம்ப 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 ரேர். அது ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது அதே பேனல் தான், இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 12+லையும் இதே தானே, எல்லாத்துலேயும் இதே தானே, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இவங்க டிசைன் மட்டும் என்ன சரி, அதுவும் பிளாஸ்டிக், இந்த காசுக்கு வேறு என்ன பண்ண முடியும், பின்னாடி தானே. ஆமாம் சைட் ஃப்ரேம் எல்லாம் பார்க்கும்போது. பட் ஓகே நீங்கள் தான் இப்போ சொல்லணும், ரியல்மி வந்து இந்த பட்ஜெட்டில் எங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. அந்த ப்ளோட்டர்ஸ் தான் அதில் கொஞ்சம் காசு வந்திருக்கும். ரெண்டாவது பழைய டிசைன் தானே, இதுக்கு டிசைனுக்கும் ஒர்க் பண்ண வேணாம், மேக்ஸிமம் எதுக்குமே ஒர்க் பண்ண வேணாம். 12X 12 5G எதை பார்த்தாலும் இதே தான். நார்டு கூட இதே தான், நார்டு 70யா இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற அம்புட்டும் இதே தான். எல்லாரும் 3.5 ஆடி ஜாக் தர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரேஞ்சில். நிறைய பேர் தராமல் இருந்தாங்க திடீர்னு நடுவில். இப்போ வந்து 3.5 ஆடி ஜாக்குன்னு தராங்க. 3.5 ஆடி ஜாக் இல்லைனா நான் எலைட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்கடா, அதனால தரல. சரி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேவைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஸோ ஆக மொத்தம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம்.